திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆறு ஓடினாலும் வையம்பட்டி அருகே உள்ள வீரப்புரை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். வி. பூசாரிப்பட்டி, வீரமலைப்பாளையம், காட்டையம்பட்டி, திம்மனூர், காச்சக்காரன்பட்டி, கத்திக்காரன்பட்டி, கரட்டுப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, ரெட்டியப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விநியோகிக்கப்படும் நிலத்தடி நீர் உப்புத்தன்மை மிக்கதாக இருப்பதால் அந்த நீரை சமைக்கவோ குடிக்கவோ பயன்படுத்த முடியவில்லை. எனவே ஒரு குடம் தண்ணீரை 20 ரூபாய் வரை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். உப்பு நீரால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலருக்கும் மஞ்சள் காமாலை, சிறுநீரக கல் போன்ற நோய்கள் அதிகரித்து உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இவ்விவகாரம் குறித்து உடனடியாக கள ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் சரவணன் உறுதியளித்துள்ளார். குடிக்கிறது தண்ணி நாங்கள் காசு போட்டு ஒரு குடம் 20 ரூபா வாங்கி இப்போ பழப்பு நடத்துகிறோம். இப்போ நீங்களே குடிச்சு பாருங்கள், அந்த தண்ணியை வாயில் ஊற்ற முடியாது. சின்ன குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு நிறைய மஞ்சக்காமலை நோய் வந்திருக்குங்க சார். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கே மஞ்சக்காமலை இருக்குது. அதனால் எங்களுக்கு காவிரி தண்ணி வேணும்னு முதலமைச்சருக்கு 3 மனு போட்டிருக்கோம். ஆனால் வர்றேங்கிறாங்க, வரல. யூனியன் ஆஃபீஸுக்கு போட்டிருக்கோம், அவங்களும் வரேங்கிறாங்க, வரல. அதனால் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் எங்களுக்கு.